நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் சந்தோஷ். இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லலாம். இது ஆர் ரேட்டட் படம் தான். இதை டைரக்ட் பண்ணது சந்தியா சூரி. இப்போ வந்து கேர்ள்ஸ் பி கேர்ள்ஸை விட இந்த படம் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு லேடி தான் டைரக்ட் பண்ணது. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக இருந்து. ஆனால் இந்த படத்தை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சந்தியா சூரி தான். ஸோ இதில் நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷா, சானா கோசுமி நடிச்சிருக்காங்க. அவங்க பார்க்குற பார்வை கூட ரொம்ப நடிப்பாக இருந்தது. நடிக்கிற அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷன் தான் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இன்னொருத்தவங்க சொல்ல வேண்டியது வந்து கீதா ஷர்மான்றவங்க, சுனிதா ராஜ்வர்ன்றவங்க கீதா ஷர்மான்ற கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. இவங்க ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு கான்ஸ்டபிளோட ஒய்ஃப் அவங்க. அந்த கான்ஸ்டபிள் இறந்துட்டுருப்பார். அந்த வேலை வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து அது ஃபஸ்ட்டு சீனில் அவரோட ட்ரெஸ்ஸு வூண்டடான ட்ரெஸ்ஸை வந்து துவைப்பாங்க. அந்த சீன்லேயே ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்கும். இது கேன்ஸ் அவார்டுக்கெலாம் பரிந்துரைக்கப்பட்டு வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 5 அவார்டு வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் லோக்கலில் ஒரு பொண்ணு வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த பொண்ணு இறந்ததுக்கான துப்பு துலக்குவாங்க. ரேப் பண்ணி இறந்த பொண்ணை வந்து. ஸோ அப்போ அதில் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க, எப்படி விசாரிக்கும்போது இவங்க எப்படி அதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த பொண்ணு கொலைப்பட்டு விழுந்துருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது வந்து நான் ஃபிக்ஷனல் மூவி சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்க பாருங்கள். இது ஒரு நல்ல படம். ஸோ இது வந்து அந்த ஃபெமினிசம், அந்த இன்ஸ்பெக்டர் ஷர்மா இருக்கவங்க அந்த விசாரணையில் அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கிற விதம் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குற மாதிரி இருந்தது. இது என்னோட கருத்து தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.